இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கவனித்துப்பார் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். உபாகம் 32:7 பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்கள், கடந்து வந்த நாட்கள். கடந்து வந்த நாட்களிலே என்ன காரியங்கள் நமக்கு நேர்ந்தது, ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எத்தனை பேர் கடந்த நாட்களை நினைத்து நம்ம வருந்துறோம். சில சந்தோஷப்படுவாங்க, நான் சின்ன வயசில் அப்படிலாம் செஞ்சேன். சில வயதானவர்கள் சொல்வதுண்டு, அந்த காலத்தில் நாங்கள் எப்படின்னா இந்த 5 பைசாக்கு இல்லை 10 பைசா இல்லை இந்த இதற்கு நாங்கள் இவ்வளோ ஒரு பொருளை வாங்குவோம். இல்லை நாங்கள் வயலில் போய் அறுவடை செய்து எங்களுடைய ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வளர்ந்த பாரம்பரியம், அவர்களுடைய பழக்க வழக்கத்தை இன்றும் நினைப்பது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இருந்த காலத்துலலாம் நாங்கள் அப்படி இருப்போம். சில பெற்றோர்கள் சொல்வது உண்டு, நாங்கள் முன்னாடி சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா வசனத்தை சொல்லலைன்னா, ஒப்பிக்கலைன்னா, இல்லைன்னா ஜெபிக்கலைன்னா சாப்பாடு கூட தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி முன்பு பழைய காலத்தில் முன்பு நடந்த காரியங்களை நம்ம நினைக்கணும். ஒருவேளை மறந்து விடுறோம். சில நேரங்களில் சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து, ஒருவேளை உங்கள் தாத்தாவோ உங்கள் முதியவர்கள் யாராவது சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளையில இப்படி இருந்தா இந்த மாதிரி குணம் உனக்கு இருந்தது, ஆனால் இப்போ இப்படி இல்லை, உன்னை நான் பிறக்கும்போது இப்படி நான் வளர்க்கலையே, ஆனால் நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சில நேரங்களில் ஒருவேளை நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக கூட சொல்லுவாங்க. ஆனால் நாம் கவனித்து பார்க்குறோமா? கடந்து வந்த பாதைகளெல்லாம் கவனித்து பார்க்குறோமா? என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை கர்த்தரிடம் பேசி கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் ஒரு முறை என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் கவலையோடு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். என்னுடைய மூத்த மகளுடைய சிறு வயதிலே அவளை கர்த்தர் காப்பாற்றின காரியத்தை, அவளுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க மூளைக்காய்ச்சல் வந்துட்டு, பிள்ளைக்கு பிழைக்கிறது கஷ்டம், ஆனாலும் அந்த பிழைச்சாலும் அவளுக்கு சைடு எஃபெக்ட் வரும். இல்லை கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாங்க. ஆனால் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியராகி பார்த்துட்டு டாக்டர் சொன்ன காரியம் மெடிக்கல் மிராக்கிள், கர்த்தர் உங்களுக்கு மகிமையாக அந்த பிள்ளையை தந்திருக்காங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஊழியம் பண்ணுறீங்களா, அதான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, உங்கள் பிள்ளையை உங்களுக்கு திருப்பி தந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நான் மகிமைப்பட்டது உண்டு. இன்றைக்கு அதை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு கிருபையாக தந்த பிள்ளைகளை நான் நினச்சி பார்க்குறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய ஆயுசு வருஷம் எவ்வளவு நாள் இருக்கும் நல்லா யோசித்து பாருங்கள். ஆயுசு வருஷத்தை பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்தில் 6:3 போடப்பட்டிருக்குது. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷம்தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். இன்னும் சங்கீதங்களிலே போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். அப்போது நம்மளுடைய நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அந்த நாட்களிலும் நாம் நினைத்து நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. சிலர் சபை கூடி வருகிறதெல்லாம் நம்ம விட்டுவிடுறோம்ல. இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அநேகர் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு வர்றதே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷமே நமக்குள்ளே இருக்கிறதா? ஏதோ கடமைக்கு போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். பூர்வ நாட்களை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த சபை எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம
போகிற சபை இல்லை ஆலயம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். மூப்பர்கிட்ட கேட்கணும், நம்மளுடைய பெற்றோர்கிட்ட கேட்கணும், பெரியவர்கள்ட்ட கேட்கணும், தகப்பன்கிட்ட கேட்கணும். நம்ம எப்படி இந்த ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தரை எப்படி தேடினோம், எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆண்டவரை தேடின பிறகு கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் சில நேரங்களிலே மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் சொல்வதுண்டு, சில மனுஷங்க சொல்வதுண்டு, ஆலயத்துக்கு போகிற காரியத்துக்கு பற்றி, காணிக்கை கொடுப்பது பற்றி. முன்பு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சல்ல முதல் பங்கு ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மூட்டையாக கதிர்கள் அறுத்த அந்த நெல் மூட்டைகளை கொண்டு கொடுப்பது உண்டு. இன்னும் ஆசாரியர்களை மகிமைப்படுத்துவது உண்டு, முதல் பங்கை கொடுப்பது உண்டு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா பிடி அரிசின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை கூட எடுத்து காணிக்கை வைத்தது உண்டு. இன்னும் சில தசம பாகம், சிலருக்கு குழப்பமே இப்படி தான், தசம பாகத்தை குறித்த ஒரு குழப்பம், இது கொடுக்கணுமா வேண்டாமா, இப்படி இந்த மாதிரி காரியங்களை நினச்சிட்டு இருக்காங்க. சில தவறான போதனையை நினைத்து இந்த தசம பாகம் கொடுக்கிறது, ஆலய வாஞ்சை இதெல்லாம் குறைந்து விட்டது. சிலருக்கு சில குடும்பங்களில் வீடு சந்தித்து அவர்களை ஆலயத்துக்கு வரல, ஏன் நீங்கள் வரல அப்படின்னா, ஏன் இந்த ஐக்கிய கூட்டங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கிடல அப்படி சொல்லி கேட்கும்போது அவர்கள் சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, கர்த்தர், அதாவது என்னுடைய கணவர் சொல்லிட்டார் நீ சர்ச்சுக்கு போ, சண்டே சர்வீஸ்க்கு போயிட்டு வா, ஆனால் இப்படிப்பட்ட இதெல்லாம் நீ போக வேண்டாம். இன்னும் சில பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளே சண்டே ஸ்கூல் வேறு எந்த காரியத்துக்கும் அனுப்பாமல் இருப்பது உண்டு. கேட்டால் நீங்கள் ஆலயத்துக்கு போனால் தான் என் பிள்ளைங்க கெட்டு போகுது, தவறான ஒரு டீச்சிங். இதை கேட்டுக்கொண்டு நம்ம கர்த்தர் பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து விடுகிறோம். ஒரு பாட்டு, ஒரு அருமையான ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. ஆத்துமாவே நன்றி சொல்லும் முழு உள்ளத்தோட. எத்தனை பேர் நம்ம நன்றி சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி நித்தம் நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டோட சமூகத்தில் இன்னைக்கு ஒப்படைக்கும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்று பூர்வ நாட்கள். அந்த நாட்களில் இருந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபை, நம்மளுடைய சபைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அந்த சமயத்தில் இன்னைக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோப்பா, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இன்றைக்கு எங்களை உயிரோடு காத்து வழி நடத்திருக்கீங்களப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோப்பா. எங்களை பாதுகாத்திருக்கீங்க, எங்களுக்கு தேவையான காரியத்தை தந்திருக்கீங்க, நல்ல வேலையை தந்திருக்கீங்க, நல்ல சுகத்தை தந்திருக்கீங்க, எங்களுக்கு நல்ல ஒரு சபையை தந்திருக்கீங்க, நல்ல ஆவிக்குரிய தேவ ஊழியர்களை தந்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. நாங்கள் இன்னும் உண்மையிலே நிலைத்து வளர்வதில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பிறகு நீங்கள் கிருபை தாங்க முடிய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை